Hello guys, welcome back to Chalk and Cheese. நான் Priscil and Vikram. இன்னைக்கு நான் உங்களோட கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். Why always us? Why always me? Why always Tamil Nadu? Why always Tamil people? நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் இது கேட்டாகணும் கைஸ். எதுக்குன்னா ரொம்ப ஒரு வருத்தமான ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதிகமா யாருமே அதை டச் பண்ணல. அது என்னன்னு நம்ம டக்குன்னு பாத்துருவோம். கபடி ரீசெண்டா கபடியில ஒரு விஷயம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் நாளையோட ஒரு வாரம் ஆயிரும். தமிழ்நாட்டுல இருந்து யூனிவர்சிட்டி லெவல்ல விளையாடக்கூடிய ஒரு டோர்னமெண்ட் வந்து ஸ்டேட் லெவல்ல போய் விளையாடுவாங்க. 4 யூனிவர்சிட்டிஸ் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்காங்க. அதுல ஒரு யூனிவர்சிட்டி போகல. 3 யூனிவர்சிட்டி போயிருக்கு. அழகப்பா யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, வேற மதர் டெரேசா யூனிவர்சிட்டி. அதுல 2 யூனிவர்சிட்டிய அவங்களே ஒன் சைடா ஃபேவர் பண்ணி அந்த 2 டீமையும் அவங்க தோக்கடிச்சிட்டாங்க. நான் அடுத்து நம்ம மதர் டெரேசா யூனிவர்சிட்டி தான் குவார்டர் ஃபைனலுக்கு அவங்க ரீச் ஆயிருந்தாங்க. சோ லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல ஒரு சலசலப்பு ஏற்பட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்டாங்க. சோ நம்ம தோந்தாலும் பரவாயில்ல, சரி அதை அவங்க சீட்டிங் பண்ணி இது பண்ணி விட்டாங்க. அங்க போய் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி கை வாங்கி, அதுவும் எல்லாம் நம்ம பொண்ணுங்களை எல்லாத்தையுமே யார கை வாங்கினா ஆம்பளை பசங்க, ஆம்பளை ஆளுங்க. சார் இவனை என்ன பண்ண சார்? யார் அந்த ஆர்கனைசேஷன் அந்த கமிட்டி மெம்பரே அடிச்சு விரட்டி விட்டுருக்காங்க. எங்க நடந்திருக்குன்னா அது பஞ்சாப்ல நடந்திருக்கு. அந்த டோர்னமெண்ட் பஞ்சாப்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம மதர் டெரேசா யூனிவர்சிட்டிக்கும் தமிழ்நாட்டுல இருந்து போன மதர் டெரேசா யூனிவர்சிட்டியும் அகேன்ஸ்ட் LNM யூனிவர்சிட்டி பீகார் கூட மேட்ச் இருந்திருக்கும் போது ஒரு பிரிசில் சொன்ன மாதிரி தான் ஒரு பாயிண்ட் என்னமோ அது கேட்டு போகும்போது அவங்க நம்மள தாக்கி, நம்ம பிளேயர்ஸ தாக்கி, இது நடக்கிறது எல்லாம் கைஸ் உமன்ஸ் டீமோட நடக்கு கைஸ். நல்லா மைண்ட்ல ஏத்துக்கோங்க. பாயிண்ட் கேட்ட போனவங்களை தாக்கி இருக்காங்க. தாக்கி நம்ம டீம்ல இருந்து டிஃபெண்ட் பண்ண போனவங்கள மேலும் தாக்கி இருக்காங்க. ஆர்கனைசர்ஸுமே வந்து தாக்கிருக்காங்க. ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா, ஆர்கனைசர் தான் இதெல்லாம் தடுத்து நிறுத்தி ஒரு நடுநிலையில வந்திருக்கணும். அது இன்னும் மேலும் போய் போலீஸ் கேஸ், அப்படி நம்மளுக்கு அகேன்ஸ்ட் எல்லாமே நடக்கிறது. எல்லாமே இந்த வீடியோ கொடுக்கற நம்ம பேசுற எல்லா விஷயமும் நம்மளுக்கு அகேன்ஸ்ட் நடந்துதான். அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. இதுல பிரச்சனை என்னன்னா, நம்ம அங்க இருந்து வெளியே வந்தது மட்டுமே பிரச்சனை கிடையாது. நம்ம போக்கஸ் என்னன்னா, இந்த வீடியோட நோக்கமே என்னன்னா, அது மட்டும் பத்தி மட்டும் நம்ம பேசல. வின்னிங் அண்ட் லூசிங் இஸ் பார்ட் ஆஃப் த கேம் தான். பட் இந்த இன்சிடென்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்டான விஷயம் நிறைய இருக்கு. அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினா நம்ம பண்றோம். இல்ல என்னன்னா, இப்போ பயாஸ் லிஸ்ட் நம்ம சொல்லிட்டோம், அதே நடந்திருக்க கூடாது. நம்ம தான் வின்னிங் பொசிஷன்ல இருந்தோம். ஆனாலுமே அது வேற மாதிரி திருப்பி நம்ம வெளியும் போய் தாக்கவும் செஞ்சிருக்காங்க. அதுவும் இல்லாம கைஸ், ஈவன் அங்க உள்ள மேலுமே ஆம்பளைங்களுமே பொண்ணுங்களை, நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்களை தாக்கியிருக்காங்க. விச் இஸ் அ ஷேம். அது ரொம்ப பெரிய ஷேம் கைஸ். அப்ப நீங்க யோசிக்க, நம்மள எப்படி பாக்குறாங்க அவங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் ஆம்பளை தாக்குறானா பாத்துக்கோங்க. அப்ப நம்மள மதிக்கவே மாட்டேங்க. நம்ம என்ன சொல்றோம், வந்தாரே வாழைக்கும் தமிழர்கள் வந்து வேலை பார்க்கட்டும். ஆனா அவன் வேலை பார்க்க வருவாங்க, நம்மளையும் போட்டு தூக்கி போட்டு மிதிப்பான். அப்போ நம்ம பாத்துட்டு தான் இருப்போம். இதுல இருந்து அவங்க என்ன பாத்துருக்காங்க, ஏதோ யூனிட்டி இங்க இல்லையோ, ஆமா இவங்களே செதறி போய் தான் இருக்காங்க. அத பார்த்துதான் இவங்க வந்து வீக்னஸ் பார்த்து அடிக்காங்களோ, அப்படித்தான் பார்க்க தோணுது. அதுதான் பார்க்க தோணுது. அது உண்மையா என்ன, எந்த அளவுக்கு, அதெல்லாம் நம்மளுக்கு நம்ம புள்ளி வரவங்க பேச விரும்பல. ஆனா அப்படிதான் ஒத்துக்கலாம். சரி, தமிழ்ல அறிவாளி திறமையானவங்க அதெல்லாம் ஓகே. ஆனா யூனிட்டி இல்ல. எங்க போனா நம்ம அடி வாங்கிட்டு தான் வரோம். நம்மளும் பாத்துட்டு தான் இருக்கோம். அதுக்கு நம்ம பெருசா ஒரு ரியாக்ட் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். சும்மாவே சவுத்னாலே அவங்களுக்கு ஒரு இலக்காரம், எஸ்பெஷலி தமிழ்நாட்டுக்காரங்களா கூட கொஞ்சம் இலக்காரம். அதுதான் தூண்டி விட்டுருக்கு. இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு மெயின் ஒரு தூண்டுகோலாவே அதுதான் இருந்திருக்கு. அதுவும் இல்லாம கபடி வந்து நம்ம கண்டுபிடிச்ச 4000 வருஷம் அப்படின்னு பழமையான ஒரு சொல்றாங்க. 4000 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்ச ஒரு விளையாட்டு அப்படின்ட்டு, அது தமிழ்நாடு கண்டுபிடிச்ச ஒரு விளையாட்டு. எங்கேயோ இருக்க வேண்டிய ஒரு விளையாட்டு. ஆனா ஒரு லோ ப்ரொஃபைல் கேமா இன்னைக்கு டேட்ல இருக்கு.
மாடர்ன் டேல கபடி எல்லாம் பெரிய அளவுக்கு கிடையாது. என்னமோ அந்த ப்ரோ லீக் வந்தனால ஓரளவுக்கு வந்துச்சு, மத்தபடி ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது. ஆனா அப்படி பார்த்தா நமக்குள்ள பாரம்பரிய ஒரு விளையாட்டு, ஒரு ஸ்போர்ட், இன்டர்நேஷனல் ஸ்போர்ட் அதுவும். ஆனா இன்னைக்கு டேட்ல வந்து அது ஒரு தலைகுணமான விஷயம், லோ ப்ரொஃபைல் கேமா இருக்குது. அதுக்கு என்ன பெருசா யார் என்ன எஃபர்ட் எடுத்திருக்காங்க மேல கொண்டு போறதுக்குன்னு தெரியல, ஏன் எடுக்க மாட்டேங்காங்கன்னு தெரியல, அதனாலவே என்னன்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு இந்த நம்ம ஆஸ் அ சொசைட்டியா, ஆஸ் அ சவுத் இந்தியன் மீடியா, தமிழ்நாட்டு மீடியா, தமிழ் மீடியாவா தலை குனியக்கூடிய ஒரு விஷயம், வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மோகம் ஒண்ணு இருக்கு. தேவையில்லாத விஷயத்த கவர் பண்றது ஒரு மோகம் ஒண்ணு இருக்கு. எக்ஸாக்ட்லி. அது பூமாயி ஒரு வாரம் 10 நாள் 1 மாசம் வரைக்கும் போகும். ஆனா இந்த மாதிரி விஷயம் ஒரு வாரம் தாக்கு பிடிக்கிறது பெரிய விஷயம். பைத்தியக்காரத்தனம் பண்றவங்க 1 வருஷம் வச்சு ஓட்டுறாங்க. அவங்கள வச்சு ஒரு மீடியா சேனல் 50 மீடியா சேனல் அவங்களை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ பண்றதும், அவங்கள வளர்த்து விடுறதும், அவங்களே அவங்க மேல போக்கஸ் பண்ணி இருக்கிறது. நியூஸ்னா ஒரு காலகட்டத்துல இதுதான் நியூஸா இருந்துச்சு கைஸ், இது இந்த இம்பார்ட்டன்டான விஷயம் தான் நியூஸா இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் மாறி இந்த சின்ன சில்லறத்தனம் பண்றதுலாம் பூம் பண்ணி அதை ஒரு ட்ரெண்டிங் ஆக்கி 1 வருஷம் வச்சு ஓட்டுறீங்க. ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்க ஒன்னும் மீடியா கவரேஜ் ஒன்னும் கிடையாது. சோசியல் மீடியா வளர்ந்துக்கலாம், அதுவும் அப்படிதான் இருக்குது. எது கவர் பண்ணுமோ அதை கவர் பண்ணாம தேவையில்லாதெல்லாம் கவர் பண்ணிட்டு அவங்கள இது பண்ணி விட்டுருவீங்க. அதான் அந்த மாடர்ன் டே டெக்னாலஜில மாடர்ன் டே ட்ரெண்டிங்கான விஷயம் என்னது, அதை நோக்கி தான் நம்ம எல்லாரும் அது டுவர்ட்ஸ் தான் இன்க்ளைன்ட் ஆகி போய் இருக்கோம். யார் இந்த கவர்ச்சியா இருக்கிறது, இவன் நான் பெண்களை மட்டும் சொல்ல வரல, பெண்கள், ஆண்கள், ஆபாசம், கவர்ச்சி, அப்புறம் இந்த பைத்தியக்காரத்தனம், கிரிஞ்சு, இதுக்கு மேலதான் எல்லாருமே போக்கஸ் ஆயிருக்காங்க. மீடியா, சின்ன மீடியால இருந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரைக்கும் எல்லாரும் இதுதான் போக்கஸ் ஆயிருக்காங்க. இது ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். இது வந்து என்னன்னா ஒரு ரேஜ் கைஸ், எங்களுக்கு ரொம்ப பெரிய ரேஜ், ஒரு அவுட்ரீச்சஸ். இன்னொரு விஷயம் புரியல, கபடி வந்து இப்போ எல்லா பொண்ணுங்களாம் பாத்துருப்பேன். எந்த மாதிரி பொண்ணுங்க, மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், கண்டிப்பா எலைட்டான ஃபேமிலில இருந்து வந்த பொண்ணு வேணா மேபி அது தெரிஞ்சுக்குமா தெரியல, எனக்கு தெரியல. ஏன்னா அதான் அவங்களும் மட்டமா தான் பாக்குறாங்க. இந்த இவங்க எல்லாம் கவர் பண்ணி என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இதோட இம்பாக்ட் இன்னொன்னு என்ன இருக்குன்னா, ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன், இப்ப நானுமே இவனுமே நாங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஸ்போர்ட்ஸ்னு இருந்தவங்க. அது மட்டும் இல்லாம ஒரு காமன் பப்ளிக்காவும் இன்னொரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாவும் இன்னொரு ரொம்ப வருத்தப்பட ஒரு விஷயம் என்னன்னா, இது வலிக்கும் கைஸ். இது ஒரு நார்மல், நான் எதுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லி பேசுறேன் அப்படின்னா, அவங்களுக்கு தான் அது ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும், ரொம்ப கரெக்ட் ஆகும். ரொம்ப வருத்தம், ரொம்ப வலியது இந்த விஷயம். என்னன்னா இது கூட இம்பாக்ட் என்னன்னா, இந்த இன்சிடென்டோட இம்பாக்ட் என்னன்னா, நம்மளே இப்பதான் கொஞ்சம் மேல வரோம். கொஞ்சம் பேரண்ட்ஸோ ஒரு சொசைட்டியாவோ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பீட் விமென்ஸ் ஸ்போர்ட்டா இருக்கட்டும், ஏதோ ஒரு ஸ்போர்ட்டா இருக்கட்டும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும், பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அது ஃபியூச்சரிஸ்டிக்கா கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். முன்னாடி மாதிரி கட்டி போட்டு வைக்காம இப்பதான் ஸ்லோவா நம்ம படிப்படியா வாரோம். அப்படி டைம்ல இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது இது திரும்ப வந்து பேக்வர்ட் புஷ் தான். இது ஒரு பேக்வர்ட் புஷ், திரும்ப பின்னாடி கொண்டு போய் கொஞ்சமா இப்பதான் பேபி ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு வைக்கிறவங்களா அடிச்சு பின்னாடி நீங்க போற மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ற கூடிய ஒரு இன்சிடென்ட் இது. என்னன்னா இது நடந்ததுக்கு அப்புறம் எந்த பேரண்ட், எந்த வீட்டுக்காரங்க, எந்த ஃபேமிலி நீ போமா, நீ போய் விளையாண்டு வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. யாரும் என்கரேஜ் செய்வாங்க, ஏன்னா எல்லாரும் பயப்படுவாங்க. பாதுகாப்பு இல்ல. இப்படி அதான் இப்படி போய் வெளியே போய் விளையாடும் போது ஒரு இது இல்லாம அவங்க எப்படி அனுப்புவாங்க. இது நானுமே, எனக்குமே அக்கா தங்கச்சி மாதிரி எல்லாரும் இருக்காங்க, அவனுக்கும் இருக்காங்க, ஃபேமிலி எல்லாத்துக்கும் இருக்கு. இது நம்ம கூட நடந்திருந்தா, இப்ப என்ன கூட நடந்திருந்தா, இவனு கூட நடந்திருந்தா, உங்க வீட்டுல யாரு கூட நடந்தா நீங்களுமே பயப்படுவீங்க, எல்லாரும் பயப்படுவாங்க, விச் இஸ் நேச்சுரல். அதுதான் கைஸ், இதுதான் இதோட ரொம்ப பெரிய இம்பாக்ட். ஒண்ணு மேல வந்துகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது மிடில் கிளாஸ்ல இருந்துட்டு மேல ஸ்போர்ட்ஸ்ல மேல வர்றது ரொம்ப கஷ்டம், அது எல்லாருக்குமே தெரியும். சும்மா சிங்க பெண்ணு பாட்டு படிச்சுட்டு நீ வாமா முன்னாடி வாமா அப்படின்னு சொல்லிட்டு போறதுல ஒன்னும் நடக்க போறது இல்ல. ரியாலிட்டி வேற மாதிரி இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டின்னு நம்ம அந்த மீம்ஸ் இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா, அதே மாதிரிதான் எக்ஸ்பெக்டேஷன் வந்து சிங்க பெண்ணு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு நிறைய விஷயம் ஓடுது. ஆனா ரியாலிட்டி என்னமோ இப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. அது நம்ம என்ன பண்ண முடியும்? இதுக்கு மெயின் என்ன, எனக்கு இன்னொரு ரொம்ப பெரிய வருத்தம் என்னன்னா,
எதுக்கு யாரும் இது கவர் பண்ண மாட்டேங்காங்க. என்னெல்லாமோ கவர் பண்றாங்க, என்னது எதெல்லாமோ கவர் பண்றாங்க. பெரிய பெரிய சேனல்ஸ், மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் சேனல்ஸ், மீடியாஸ், சோசியல் மீடியா எல்லாம் என்னெல்லாமோ பண்றாங்க. கான்டென்ட் அலையறாங்க. கான்டென்ட்டே இல்லாம கான்டென்ட் பண்றாங்க. அவங்களெல்லாம் எடுத்து நீங்க இது பண்றீங்க. இது ஏன் கவர் பண்ண மாட்டேங்குங்க எங்களுக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இது கவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து நம்மளோட என்ன சொல்லணும், நம்மளோட கலாச்சாரத்துல ஒண்ணு கலந்த ஒரு விஷயம். அதையும் தாண்டி ஒரு ஹியூமனிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஹியூமனிட்டி இருக்கு. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் வளர்க்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம், ஒரு வெயிட்டேஜான விஷயம். இத வந்து கவர் பண்ணாம சின்ன சின்ன விஷயத்த வந்து கவர் பண்ணிட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப வருத்தமா இருக்கு. இதெல்லாம் எதுக்காக கவர் பண்ணாம இருக்காங்க? கண்டென்ட் இது பத்தி பேச யாரும் பார்க்க மாட்டாங்க, வியூஸ் கிடைக்காது, இது பண்ணாது, என்ன சொல்லுவோம், நியூஸ் சேனலுக்கு வந்து பெருசா அட்வர்டைஸ்மெண்ட் வராது அப்படின்னு நினைச்சு எல்லாம் சப்ரஸ் ஆகி போய் இருக்காங்க கைஸ். நம்ம நோக்கம் அது கிடையாது கைஸ். வியூஸ் வருதோ இல்லையோ அது மேட்டர் இல்ல. இப்ப நாங்களே யூடியூப் சேனல் ஆரம்பிக்காம இப்படிதான் நம்ம நார்மலா பேசிருந்தோம். நம்ம நினைச்ச என்னன்னாலும் பேசலாம், எதுனாலும் பேசலாம். மணி மேக்கிங் கான்டென்ட்னு ஒரு இதே இருக்கு, கேட்டகரியே இருக்கு, அதை பிடிச்சு பேசலாம். ஆனா அது கிடையாது கைஸ். இது வந்து ரொம்ப பார்க்கக்கூடிய கவனம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் இது நம்ம பேச வேண்டியதா இருக்கு. அதுவும் சும்மா பேசல கைஸ், ரொம்ப ஒரு ரேஜோட தான் பேசுறோம். ரொம்ப ஒரு கோவத்தோடையும் ஒரு ரேஜ் உள்ள இருந்து வருது. நேச்சுரலான ஒரு விஷயம் உள்ள இருந்து ஒரு கோவம் வருது. அதோட தான் நாங்க பேசுறோம் கைஸ். ஏன்னா பெரிய பெரிய யூடியூப் சேனலா இருக்காங்க, அவங்க பேசுறது நாங்க பேசிருக்க மாட்டோம். யாருமே இது வரைக்கும் பேசல. அது பேசணும். எங்க வீடியோ 4 பேராட்டு பாப்பாங்களா, அந்த 4 பேர் பார்த்து 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணாலும் அது பெருசா இருக்கிறவங்க பார்த்து ஒருத்தர் கண்ணுல தட்டுப்பட்டா கூட அவங்க பேசினா கூட போதும். அவங்க பேசினா, ஏன்னா அவங்க பேசினா அது பெருசா பேசிச்சோம், அது த்ரூ வேணா போகட்டும், அவங்க த்ரூ போகட்டும். அவங்க வந்து பேசுனாங்க, இன்னொரு பெரிய சேனல் வந்து பார்த்து பேசட்டும். நீங்க பேசுங்க, பெரிய சேனல் இருக்கவங்க பார்த்து ப்ளீஸ் இது பத்தி பேசுங்க. ஏன்னா நீங்க வச்சிருக்க உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு பெரிய வெப்பன் இருக்கு, ஒரு டூல். இது ஒரு நல்ல ஒரு டூல். யூடியூப் பெரிய பவர்ஃபுல்லான டூல்னு எல்லாத்துக்கும் தெரியும். சோசியல் மீடியாங்கிறது பவர்ஃபுல்லான டூல். பெரிய சேனல்ஸ் வந்து ஒரு பெரிய வெப்பன் மாதிரி. அது கரெக்டா கையாண்டா நல்ல விஷயம் போய் சேரும். ஒரு காஸ்க்காக பேசுற மாதிரி இருக்கும். ஒரு ரெவல்யூஷன் ஒண்ணு உண்டாகும். சோ அது வந்து பண்ணணும்னு நாங்க ஆசைப்படுறோம். வேற இன்னொன்னு அண்ட் கடைசி விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட் இது வந்து இன்னைக்கு நேரத்து நடந்துட்டு இல்ல, நிறைய பாத்துட்டோம், நம்ம ரொம்ப பாத்துட்டோம். அண்ட் இட்ஸ் டைம் கைஸ், இட்ஸ் டைம். கவர்மெண்ட் ஷுட் டேக் மெஷர்ஸ் அகேன்ஸ்ட் சச் ஆக்ட்ஸ். இப்படி நிறைய விஷயம் நடக்கிறத கவர்மெண்ட் வந்து, அரசாங்கம் வந்து இதுக்கு ஏதாட்டு ஒரு பண்ணி ஆகணும். கண்டிப்பா இது எப்படி சரி பண்ணலாம், இது எதுக்காக நடக்கு, யார் நடத்துறாங்க, அவங்க அகேன்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு தண்டனையோ இதோ நியாயம் என்னன்னு நியாயம் கிடைச்சாகணும். அது வந்து கவர்மெண்ட் வந்து என்ன மெஷர் எடுக்கணுமோ அது எடுக்கணும். கபடிக்குலாம் அந்த அளவுக்கு ஃபண்ட்ஸோ கிடைக்கிறது கிடையாது. அவங்க பார்த்தாலே தெரியும், ரொம்ப சாமானிய மக்கள் தான் அவங்க எல்லாம். பெருசா ஒரு இது இருக்காது அவங்ககிட்ட. பிச்சைக்காரங்க தான் பார்ப்பாங்க, கிட்டத்தட்ட அப்படிதான். அவங்க கஷ்டம் தான் இருப்பாங்க. எதுக்கும் கவர்மெண்ட் ஃபண்ட் ஒடுக்குது, இதுக்கு ஒதுக்கலாம். கிரிக்கெட்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அதே அளவுக்கு தான் இவங்களும் கஷ்டப்படுறாங்க. ஃபுட்பால்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ எல்லா ஸ்போர்ட்லயுமே ஒரே சேம் லெவல் ஆஃப் கஷ்டம் தான். டிஃபிகல்ட்டிங்கிறது சேம் தான். பிசிக்கலான எல்லாமே பிசிக்கலான கேம்ஸ் தான். உயிரை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து ரத்த சிந்தி எல்லாம் விளையாடுறாங்க தான். ஆனா ஒண்ணு எங்கேயோ இருக்கு, ஒண்ணு இங்க இருக்கு. அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கிறது இல்ல. ஆனாலும் அவங்க எதுக்கு விளையாடுறாங்க, அவங்களோட ஒரு பேஷனுக்காக. அதுல நம்ம ஏதாட்டு சாதிச்சிட மாட்டோமா அப்படின்ட்டு. இதுல நிறைவேற்ற கனவு இருக்கு, பேஷன் இருக்கு. இதெல்லாம் மைண்ட்ல வச்சு கவர்மெண்ட் வந்து முன் வந்து இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். இது அட்ரஸ் பண்ணணும். இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்ரஸ் பண்ணணும். அட்ரஸ் பண்ணி அதுக்கப்புறம் முன்னாடி என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் இது என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அது எடுத்தாகணும். அண்ட் they should safeguard our sports person, be it women, be it men, யாருனாலுமே கவர்மெண்ட் ஒரு மெஷர் எடுக்கணும் கைஸ். அதுதான் எங்களோட வருத்தம், ஆதங்கம், வலி எல்லாமே இதுதான். கொட்டி தீக்கணும், அதெல்லாம் நாங்க தீட்டுட்டோம். ஃபைனலா அதான் வந்தாலே வாழ்றதுக்கும் தமிழ்நாடு, அதை விட்டுட்டு நம்ம வாழ்றதுக்கு என்ன பண்ணுமோ அதை ஃபர்ஸ்ட் வழி பாருங்க.
எப்போ பார்த்தாலும் அடி வாங்கிட்டே இருக்காதீங்க, கொஞ்சம் யோசிங்க ஏன் இப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு, ஏன் நம்ம இப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் யோசிங்க. சோ அதான் கைஸ், நம்ம முடிச்சுக்கூடும். அவ்வளவுதான். பாய். பாய்.